எப்படி இவ்வளோ வேகமாக வருஷங்கள் ஓடுதுன்னு புரிஞ்சிக்கவே முடியல. இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளின் காலையிலே நாம் கூடி வந்து நிற்கிறோம். இந்த வருஷமெல்லாம் எனக்கு என்ன செய்தது, எப்படி இருந்தது, நான் எப்படி வளர்ந்தேனா, என் உள்ளான மனுஷன் எப்படி இருந்தா, என் சரீரம் நாளுக்கு நாள் அது பலவீனப்பட்டு எனக்கு வயதாகிறதுனால, எனக்கு வயசு ஏற 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 என்னோட சரீரம் பலவீனம் அடைகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, எனக்குள்ளாய் இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்கிறான், பலனடைகிறான், புதிதாகிறான், மறுரூபமாகிறான். இந்த வருஷத்தில் உங்களோட இந்த கடைசி வாரத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முடிக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறதுனாலே உங்களோடு தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். நன்றாய் கவனிப்போம். எத்தனை வாரம் இந்த எத்தனை சண்டே இருந்தது இந்த வருஷம் யாருக்கா தெரியுமா? கரெக்டா? எத்தனை ஞாயிறு இருந்தது? இது எத்தனாவது ஞாயிறு தெரியல. ரைட். பொதுவில் 52 ஞாயிறு இருக்கும்னு நினைக்கிறேன். 54. 54 ஞாயிறு. இது எத்தனாவது ஞாயிறுன்னு தெரியல. சரி, கவனிக்கணும், பிள்ளைங்க விளையாடக்கூடாது. இந்த இத்தனை ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு ஆராதனை நாளும் நமக்கு தேவ சமூகத்திலே வருவதற்கு உங்களுக்கு தேவன் கிருபை செய்திருப்பார். ஆனால் தேவன் உங்களை நிச்சயமாகவே இந்த உலகத்தில் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. தேவன் உங்களை தம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த காலையில் என்னோட செய்தியினுடைய தலைப்பு சிக்னல்ஸ். சைன்ஸ் என்றால் தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம். சைகை இல்லை, சிக்னல்ஸ். வாட் டு வி கால் இட்? பார்க்காம வந்துட்டேன். யாராவது சொல்லுங்க. சிக்னல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடையாளம். சரியா? எச்சரிப்புன்னு கூட சொல்ல வேண்டாம். ஏதோ ஒரு சிக்னல். ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை உணர்த்துறதுக்கு ஏதோ ஒன்றை செஞ்சு, ஏதோ இன்னைக்கு வந்து நல்ல கவனிங்க, இந்த 12 மாதம் ஆண்டவர் உங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பேசினாரா? நான் ரட்சிக்கப்பட்டேன், இது வரைக்கும் நான் ஆண்டவர் சத்தமே கேட்டதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உண்மையாலே நீங்கள் ரொம்ப பாவம். ஆண்டவர் தினம் தினம் உங்களோடு பேசுகிறார். அவர் காலைதோறும் உங்களை எழுப்புகிறார். கற்றுக் கொடுக்கிறவனுக்கு கற்றுக் கொடுப்பது போல தேவன் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. அப்படி நம்மளை சுற்றி பல சிக்னல்ஸ் இருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னல் என்ன தெரியுமா? நன்றாய் கவனியுங்கள். என்னோடு கூட உங்களுடைய வேதாகமத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு 14ஆம் வசனத்துக்கு திருப்புங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 1 and verse 14. பின்பு தேவன் வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் சொல்லிட புரியல, குறிக்கிறதற்காகவும், காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்ற அந்த மைக்கில் வால்யூம் இல்லையா, அதை கவனிக்கணும்ல. கவனிங்க. இந்த வாரத்தில் 7 நாள்ங்கிறத யார் உண்டாக்குனா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பைபிளில் இருக்க மாதிரி அத்தாட்சிகள் வேற எங்கேயுமே கிடையாது. எனக்கு இயேசுவும் பிடிக்கும், இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏன் தெரியுமா பகிரங்கமாக வெளிப்படையாக மறுக்கிறேன். இயேசுவும் ஒரு தெய்வம் இல்லை, இயேசு மாத்திரம்தான் தெய்வம் என்று நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அதுக்கு ஒரே ஒரு காரணம். இந்த வேதத்திலே இதற்கு முன்பு சொல்லப்பட்ட பல 100,000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ஒரு புக்கில் சொன்னது தான் இதுவரைக்கும் ஒவ்வொன்றா நிறைவேறிட்டு வந்துட்டுருக்கு.
இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். 700 years before என்ன சொன்னாரு? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அத்தனை இன்று வரைக்கும் வேதம் சொன்ன ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இயேசு உலகத்தை உண்டாக்கின போது வேதம் சொல்லுகிறது, அதை எப்படி உண்டாக்கினாராம்? அடையாளங்களுக்கும் குறிப்புகளுக்கும் நாட்களையும் பிரிக்கிறதற்கு, டு ஐடென்டிஃபை டேஸ். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏன் வாரத்தில் 7 நாள் தான் இருக்கணும், 10 நாள் வைக்கணும்னு சொல்லி அநேகர் பல முயற்சிகளை செய்தாங்க. ஒரு வாரம் என்பது 10 பிரிக்கணும். அப்போது ஒரு மாதத்தை எப்படியா பிரிச்சிடலாம், 3 வாரமாக பிரிச்சிடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும் என்று சொல்லி பலர் சேர்ந்து அதற்கு என்னெல்லாமோ செஞ்சாங்களாம். எதுவுமே அது கூட என்ன செய்ய முடியல, உட்கார வைக்க முடியல. ஏன்? தேவன் வானத்தை அப்படியாய் உண்டாக்கியிருக்கிறார், பூமியை அவர் அப்படியாய் உருவாக்கியிருக்கிறார். உருவாக்கிவிட்டு அவர் 6 நாள் உண்டாக்கிவிட்டு 7ஆம் நாள் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். இந்த உலகத்தில் சிக்னல், சைன், அடையாளம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் ஓடும்போது நான் ஒன்றை நினைவு கூர்ந்து ஆக வேண்டும். There is a signal. ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. வாரத்திலே ஒரு நாள் தேவனுடையது. வாரத்திலே ஒரு நாள் தேவனுடையது. ஒரு பெரிய சபை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உள்ள ஒரு சபையின் போதகர், அவருடைய பெயர் கிறிஸ். அவர் அத்தனை பேருக்கு முன்பாக நின்று கொண்டு சொல்லுகிறார், ஓப்பனா மைக்க பிடிச்சிட்டு, 6 நாள் உன்னுடையது, 7ஆம் நாள் தேவனுடையது. 7ஆம் நாளிலே எனக்கு வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு, படிப்பு இருக்கு, காலேஜ் இருக்குன்று தேவனை விட்டு உன்னை தூரப்படுத்துகிற எந்த காரியத்தையும் தேவ சமூகத்திலே நின்று நான் கேன்சல் பண்ணுகிறேன். சபையின் ஜனங்கள் அலறாங்க. உன் பிள்ளைகளுடைய படிப்பை கேன்சல் பண்றேன், அப்படிப்பட்ட வேலையை நான் கேன்சல் பண்றேன். ஏன்? வேதம் அதை திரும்ப 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 வலியுறுத்துகிறது. இந்த வருடமெல்லாம் தேவன் உனக்கு ஜீவனை தந்திருந்தால் 6 நாட்கள் உன்னுடையது. The 7th day, வாரத்திலே ஒரு நாள் தேவனுடையது. அதை நீ தொட முடியாது, அதை நீ திருட முடியாது, அதை நீ எடுக்க முடியாது, அது உனக்கென்று நீ செலவு செய்ய முடியாது. வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எப்படி இந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும்? சொல்லுங்க, பயத்தோடும், சொல்லுங்க, பக்தியோடும். With more trembling, பயத்தோடும் நடுக்கத்தோடும் பக்தியோடும். அந்த அதிகாரத்தில் ரொம்ப ஆச்சரியமான சில காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். 22, 23 வசனத்தெல்லாம் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, மோசே சீனாய் மலையின் மேலே தேவனுடைய காட்சியை தேவ பர்வதத்திலே பார்த்ததையும் இன்று உள்ள ஆராதனையும் கம்பேர் பண்ணி 2 வசனம் போடும். மோசே ஜனங்களுக்கு தேவனுடைய மகிமையை காண்பிக்கும் போது எப்படி இருந்ததா? பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்ததா?
தேவனை ஆராதிக்கிற அந்த காட்சி, அந்த மலை மேலே அப்படியே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சத்தம் இடி முழக்கம் போல வந்துட்டு இருக்கு. அந்த நிற்கிற பூமி அதறி கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்தோன்னே ஜனங்கள்லாம் பயந்து, ஐயோ இப்படிப்பட்ட காட்சிகளெல்லாம் நாங்கள் பார்த்தா செத்து போயிடுவோம், எங்களுக்கு இதெல்லாம் காண்பிக்காதீங்கன்னு எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது பழைய ஏற்பாட்டு ஆராதனை. புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது இங்கே அதை எழுதினவன் இப்படியாய் சொல்லுகிறார், நன்றாய் கவனியுங்கள். அந்த ஆராதனையே அப்படி இருக்குமானால் இந்த ஆராதனை எப்படிப்பட்டது? உங்க ஆராதனை எப்படிப்பட்டது? வள்ளலாரில் ஸ்டேட் பேங்க் ரோட்ல நேராக வந்தீங்கன்னா கடைசியா ரைட் சைட் திரும்பினோன்னு 2வது பில்டிங்ல மாடியில ஆராதனை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். வாசிக்கலாம் 22, 23. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், சீயோன், நல்ல கவனிங்க, நம்முடைய ஆராதனை எங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரம். இது வள்ளலார் இல்ல, நல்ல கவனிங்க, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களின் விசுவாசிகளோடு இல்ல, ஆஸ்பாஸ் சபையின் ஊழியர்களோடு இந்த ஆராதனை நடக்கல. வேதம் சொல்லுகிறது 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும். அடுத்து பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர், பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர். சர்வ சங்கம். ஒரே ஒரு நிமிஷம், நம்ம சர்ச்சில் இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்தோமா? எடுக்கிறாங்கப்பா, அங்க எழுதி இருக்கு, பரலோகத்திலே முதற் பேரானவருடைய கிறிஸ்துவோடு உன் பெயரும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. There is a register. Every worship, every service is being registered. There is an attendance. நல்ல கவனிங்க, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறிலே நான் உங்களோடு ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு ரெஜிஸ்டர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெஜிஸ்டரிலே முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும், பூரணமாக்கப்பட்ட தேவனுக்காக வாழ்ந்து செத்த தேவ மனிதர்களிடத்திற்கும், அடுத்து போடு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும். போதும், அப்படியே வாசினா சேர்ந்தீர்கள். You have come into an worship center. நீங்கள் ஒரு ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள். அந்த ஆராதனையின் ஸ்தலத்திலே பரலோகம் இணைந்திருக்கிறது. அந்த இடத்திற்கு பெயர் பரம எருசலேம். சீயோன் மலை, தேவனுடைய சன்னிதானம், தூதர்கள் நடமாடி கொண்டிருக்கிற. எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே தூதர்கள் இருக்காங்கன்னு? எனக்கு தெரியும். I always sense angels. இங்கே தேவன் இருக்கிறார். பரிசுத்தவான்கள் இங்கே அவர்களுடைய சாட்சியை வைத்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, சிக்னல் நீ கேட்ச் பண்ண வேண்டியது, காலங்கள் ஓட ஓட ஓட, வருஷங்கள் ஓட ஓட ஓட, காலங்களையும் நாட்களையும் குறிப்பதற்காக there is been a system. உலகத்திலே பிறந்து இயேசு கிறிஸ்து பிறந்த போது 8ஆம் நாளிலே தேவாலயத்திற்குள்ளாய் கொண்டு போகப்பட்டு அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். There is a system. உலகத்திலே நீ வந்த பிறகு நீ இந்த உலகத்தில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு பிரதானமான இடம் இருக்கிறது. உனக்கு ஆதார் கார்டு இந்தியாவில் வாழ்கிறதுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட நீ மேலே ஒரு ரெஜிஸ்டரில் உன் பேர் குறிக்கப்படணும்னா இந்த ஆலயத்தில் வாரம் வாரம் நீ அட்டெண்டன்ஸ் போடணும். எஸ், இட்ஸ் அ மஸ்ட். இட்ஸ் அ மஸ்ட்.
எல்லாருக்கும் பொதுவான தேவனுடைய வார்த்தை. 2, வாட்ஸ் த செகண்ட் சிக்னல்? கவனிங்கள். முதல் காரியம், நாட்கள் வருஷங்கள் ஓடுவதை பார்க்கும் போதெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சபையிலே அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்கு? இந்த வருஷம் சர்ச் அட்டெண்டன்ஸ் எப்படி இருந்தது? அது ஃபர்ஸ்ட் குவெஸ்டின். நம்பர் 2, அநேகருடைய வாழ்க்கை இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எப்படி இருந்தது? நிறைய பேர் சொல்லுங்க, இருந்துச்சு. எப்படி இருந்தது சொல்லுங்க? எப்படி இருந்தது? இருந்துச்சு. செத்து போல இருக்கும். அவ்வளோ. மேலே போனீங்களா? உயர்ந்தீங்களா? மேன்மை அடைஞ்சிங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? குறைஞ்சிங்களா? எஸ். தேஞ்சிங்களா? கொஞ்சம் இழந்தீங்களா? ஆமாம். தோத்தீங்களா? கண்டிப்பா. when you sense a stagnation, ஒரு தேக்க நிலையை உன் வாழ்க்கையிலே, ஒரு தேக்க நிலையோ அல்லது ஒரு பின்னடைவையோ இந்த ஆண்டு நீ சந்தித்திருப்பாயானால், it is again a signal. தேக்க நிலையோ அது என்னவா? ஃபிசிக்கலாக இருக்கலாம், சரீர பிரகாரமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், உறவுகளை எதுலனாலும் இருக்கலாம். தேக்க நிலை, மந்த நிலை இருந்த மாதிரி 23க்கும் 24க்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாறலைங்க. ஏன்னா கொஞ்சம் கீழே தான் போச்சு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, now it is a call from God. அதனால தான் சொன்னேன், ஆண்டவர் எதுவுமே பேசலை. இல்லை, ஆண்டவர் உன்னோட பேசிக்கொண்டிருக்கிறார். 24 தேக்க நிலையை தேவன் உனக்கு ஒரு காரியத்தை உணர்த்துவதற்காக தான் அனுமதித்தார். அது என்ன? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். Revelation chapter 4 verse 1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு ஏறி வா, come up, ஏறி வா. யோவானை பார்த்து பரலோகம் திறந்து ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? ஏறி வா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். உன் தேக்க நிலை, உன் மந்த நிலை, உன் தோற்ற நிலை, உன்னுடைய குறைவின் பின்பாக இருக்கிற ஒரு உண்மையை நான் உனக்கு காண்பிக்கிறேன். இட் ஆல் ஹேப்பன்ட். எந்த தீமையுமே தானே நடக்கல, எந்த நன்மையுமே தானே நடக்காது. இட் இஸ் ஆல் பீன் மேட். அதை உருவாக்க வேண்டும். 24 நடந்த தீமைகள், ஏமாற்றங்கள், குறைவுகள், பின்னடைவுகளுக்கு பின்பாக காரியம் என்ன? உன் வாழ்க்கையிலே நீ தேவ பர்வதம் மட்டும் ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஏற வேண்டிய ஒரு படிக்கட்டு உண்டு. நீ நிச்சயமா ஏறியே ஜெயிக்கவே வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அதற்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்தம், ஹோலினஸ். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. நான் ஒரு மனைவி தானா? எனக்கு ஒரு மனைவி தான். அந்த மனைவிக்கு உண்மையாக இருந்தியா? மனைவிக்கு உண்மையாக இருந்தேன். அவ்வளோதான். உனக்கு டிக்கு போட்டு உலகம் பாஸ்மாக இருக்கா, நீ உன் சாவில் வந்து இது மாதிரி ஒரு நீதிமான் உலகத்திலே கிடையாது. உன் நினைவுகளையும், உன் நினைவுகளின் தோற்றங்களையும், உன் மறைவுகளையும், உன் அந்தரங்கங்களையும், உன் தனிமைகளையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக உன் மறைவான வாழ்க்கையை நீ மறைக்க முடியாது.
உன் சொப்பனங்களை, உன் படுக்கையின் யோசனைகளை, உன் சிந்தையின் அருவருப்புகளை நீ மனிதனுக்கு மறைக்கலாம், தேவனுக்கு மறைக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு பரிசுத்தத்திற்கான அழைப்பு. ஒரு தேவனுடைய ஊழியக்காரிடத்திலே ஒரு பெண் போய் சொன்னாலாம், பயங்கரமாக உடைஞ்சு அழுது போய் நின்று சொன்னாலாம், ஐயா, நான் ஆண்டவரை இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ்வதற்கு துடிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையிலே இன்னொரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவன் எனக்கு புருஷன் இல்லை, அவன் வேறொருவளுக்கு புருஷன். ஆனால் அந்த உறவினாலே என் குடும்பம் பிழைக்கிறது. அந்த உறவை துண்டித்து விட்டால் படுக்கையிலே இருக்கிற என் தகப்பனுக்கு மருந்து கிடையாது, ஊனமா இருக்கிற என் தாய்க்கு உணவு கிடையாது, என்னை சார்ந்திருக்கிற என் உறவுகளுக்கு, அக்கா தங்கச்சி தம்பி அண்ணனுக்கு எதிர்காலம் கிடையாது. எனக்கு வேற வழியே இல்லை, நான் என்ன செய்யணும் என்று சொல்லி போய் கேட்டானா. அந்த பாஸ்டர் சொன்னாரா, செத்து விடு. அப்படி ஒரு வாழ்க்கை செய்வதற்கு பரிசுத்தத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்றதை விட செத்து போ. வாப்பா சாகட்டும், சோறு இல்லாமல் சாகட்டும், மருந்து இல்லாமல் சாகட்டும், வியாதியோட சாகட்டும். பரிசுத்தத்துக்காக எந்த சபை காம்ப்ரமைஸ் பண்ணுதோ அந்த சபையிலே தேவன் இல்லை. சபைக்குள்ளாய் அலங்காரம் பரிசுத்தம், சபைக்குள்ளாய் உலகம் வர முடியாது. உனக்குள்ளாய் இச்சை குடியிருந்தா செத்து போ. ஒரு வாலிபன் இப்படியா சொன்னா, 5 வருஷம் உபவாசம் பண்ணேன், 5 வருஷம், காலம் 6லிருந்து சாயங்காலம் 6 வரைக்கும். கூட படிக்கிறவன் கேட்டான், எதுக்குடா பைத்தியக்கார மாதிரி பண்ற, செத்து போவடா. நான் சொன்னேன், அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நான் சொன்னேன், நான் குந்தி குந்தி உருப்பிடாம வாழ்றதை விட செத்து போறேன். நான் நல்லவனா வாழ முயற்சி பண்ணி சாகிறது மேலே நான் பாவத்தோட இந்த பூமியில 80 வருஷம் வாழ்ந்தேன். நான் சொல்கிறேன், அநேகர் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். You are just having fun with sin. பாவத்தோடு நீ பாவத்தை செய்கிறது ஈஸி இல்லை, அதுக்கு சில முயற்சி செய்யணும், அதற்கு நீ நேரம் பார்க்கணும், அதற்கு நீ உன்னை தனிமைப்படுத்தணும், அதற்கான சில நான் சொல்கிறேன், அந்த முயற்சியை நீ நிறுத்திட்டு செத்துப்போ. செத்து போனால் சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்ல, அதை விட செத்தா பரவாயில்லன்ற முடிவுக்கு வா. Church, die for your sins. As long as சபைக்குள்ளாய் அசுத்தம் இருக்கும் வரைக்கும், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அருவருப்புகள் இருக்கும் வரைக்கும், நீ எவ்வளவு முயற்சித்தால் உன் வாழ்க்கை தோற்றுத்தான் போகும். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளிலே பிரதான பாவி நான் என்கிற உண்மையை நீ புரிந்திருப்பாயானா, புது வருஷத்துக்கு நான் பாவத்தோட போக மாட்டேன். தெய்வ சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. There's another signal. சரி, என் வாழ்க்கையில் பாவம் இருக்கனால என் வாழ்க்கை இது பின்னடைவிலே இருக்கிறது, முயற்சிகள் ஏமாற்றங்களாய் முடிகிறது. நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கைக்கான ஒரு ஸ்பெஷல் நோக்கம் இருக்கு. உன் உயர்வுக்கு பின்னாடி ஒரு பயங்கர மறைவு இருக்கு. நீ மாத்திரம் இந்த முடிவை இன்னைக்கு எடுக்கலைனா, இன்னும் 20-30 வருஷத்துக்கு பிறகும் உன் வாழ்க்கை பல இடத்திலே தேக்க நிலையில தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தை, ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்குவ, 11 அடி எடுத்து வச்சா 7 அடி சறுக்குவ. இது உன்னுடைய வாழ்க்கையின் தொடர் கதையா இருக்கும். அதை முடிவுக்கு கொண்டு வரணும்னா
ட்ரை ஹோலினஸ். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு பரிசுத்தத்துக்காக சபை ஒரு முற்றிலுமான தீர்மானம் எடுத்துப்பார். தேவன் 25 உனக்கு எப்படி மாற்றி தருகிறார் என்பதை சேலஞ்ச் பண்ணிப்பார். கவனி, என் லைஃப்ல பாவம் இருக்கு, சரி, என சூழ. அதைத்தான் கடைசி நாட்களில் வாசிக்கலாம். 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரத்திலிருந்து போயிட்டே இருக்கிறது லிஸ்ட். கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரமா இல்ல 3ஆம் அதிகாரம், ஐம் சாரி. கடைசி நாட்களிலே, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னு 5ல முடிக்கிறார். என்னை சுற்றி மாம்சமாய் இச்சைகளோடு உலகமாய் வாழுகிற அநேகரை பார்க்கிறேன். நாளுக்கு நாள் ஊரிலும் குடும்பங்களிலும் பாவத்தின் பழக்கங்கள் பெருகி வருகிறதை பார்க்கிறேன். நம்ம ஊர் எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். வேறு எங்கேயுமே போக வேண்டாம், முடிச்சுட்டு நேராக வண்டி எடுங்க. இப்படி குறுக்காலே ஒரு ரோடு போகுது. எங்கே போகுது? விஐடிக்கு போகுது. அப்படி போய் நின்று எங்கன்னா ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருங்க. நம்ம எவ்வளோ டெவலப் ஆகிருக்கோன்னு அப்போ தான் தெரியும். அழகழகான பெண் பிள்ளைகள் வருகிறார்கள். நல்ல பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க வராங்க. 5 ஆம்பளை பிள்ளை இருப்பான், நடுவில் ஒரு பொம்பளை பிள்ளை இருப்பான். அங்கே சுற்றி 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 லாட்ஜ் கட்டி விட்டுருக்கான். அதுக்கு போதுங்க, திரும்பி வருதுங்க. நேராக கடைக்கு வரா, வந்து ஒரு ஜூஸ் குடிப்பான்னு பார்த்தா, ஒரு டீ குடிப்பான்னு பார்த்தா, அவ்வளவு அழகாய் அந்த ஆண் பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு தம்மை வாங்கி எல்லாரும் முன்னாடி ஓப்பனாக தம் அடிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்க. எங்கேயும் நான் லண்டனில் உள்ளதை சொல்லலை, இந்த விஐடியில். இந்த பிள்ளைங்களா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. சீரழிந்து கொண்டிருக்கிறது. என்னை சுற்றி பாவத்தின் அனுபவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட பர்சனலாக பேசுங்க. என்ன பேசுகிறா உன் ஃப்ரெண்டுன்னு கேட்டு பாருங்க, அப்போ தான் தெரியும். பிள்ளைகள் கைகளிலே மொபைல் இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அருவருப்புகள் 2, 3, 5 வருடத்தில் ஆரம்பித்து விட்டது. சுய புணர்ச்சி செய்வதற்கு முன்பு அவன் வயதுக்கு வரணும், 15 வயசானும் 18 வயசானும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு டாக்டர் அம்மா சொன்னாங்க, 3 வயசு 5 வயசுல பிள்ளைகள் அப்படிப்பட்ட பழக்கத்தில் அடிமைப்படுகிறார்கள். பெண் பிள்ளைகள் தன் பெண் நண்பிகளோடு சேர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களை கூடி உட்கார்ந்து செய்கிறதை கண்ணாலே பார்க்கிறோம். நான் ஏதோ கற்பனை பண்ணி சொல்லலை. சின்ன சின்ன பிள்ளைங்க. ஏன்? you are exposed. இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் எனக்கு என்ன சொல்லுகிறது? என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று எனக்கு உணர்த்துது, ஏதோ ஒன்று என்னை செய்ய சொல்லி கூப்பிடுது. வருஷங்கள் ஓடும்போது தேவனை ஆராதிப்பதற்கு இன்னும் எத்தனை வாரம் உனக்கு கிடைக்குமோ தெரியல. ஓடு, சபைக்கு ஓடு, சபைக்கு ஓடு, சபைக்கு ஓடு. சாபரத்துக்கு முன்னாடி எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை அட்டெண்டன்ஸ் போடுன்னு சபை என்னை கூப்பிடுகிறது.
இரண்டாவது, வாழ்க்கையின் தேக்க நிலைகள் பரிசுத்தத்துக்கு ஏறி வா, ஏறி வா, ஏறி வா என்று என்னை கூப்பிடுகிறது. உலகத்திலே நான் பார்க்கிற பாவங்கள், என்னால் யோசிக்க முடியாத அளவுக்கு அடிமைத்தனங்கள் என்னை எதற்கு கூப்பிடுகிறது தெரியுமா? நம்பர் 1, அது என்னை கூப்பிடுகிற முதல் காரியம், die for a compromising life. இன்று கிறிஸ்தவர்களுக்குள்ளாய் இதெல்லாம் ஒரு தப்பா? நிறைய விஷயம் நம்ம செய்யறது தப்பு இல்லை. போனை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பொழுது போக்குவது தப்பா? தப்பு இல்லை. அப்படியே ஜாலியாக வெளியே சுத்திட்டு வர்றது தப்பா? தப்பு இல்லை. ஏதோ பிடிச்சது கம்மியாக வாங்கிக்கிறது தப்பா? தப்பு இல்லை. ஆனால் if you are living in a life that is இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு நீ வாழ்ந்து கொண்டிருப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதற்குத்தான் இது உன்னை அழைக்கிறது. மொபைலை எடுத்த உடனே ஒன்று வார்த்தை இல்லை, ஆராதனை இல்லை, வசனம், ஏதோ ஒன்றுக்குள்ளாய் தேவ சமூகத்துக்குள்ளாய் தேவ மனிதர்கள் அழைக்கப்படுகிறார்கள். வருமானத்தை வச்சு நான் இல்லை, தேவராஜ்யம் தேவராஜ்யம் என்று சொல்லி எல்லாவற்றையும் உன்னோட சமரசம் பண்ணுகிற அந்த மீடியோக்ராட்டிக் லைஃப். ஏதோ நான் ஒரு நல்லவனா வாழ்கிறேன், நானும் கடவுளுக்கு பயப்படுறேன், காலமாக பைபிள் படிச்சுட்டேன், அதனால் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன், கொஞ்ச நேரம் எனக்கு பிடிச்சதில் உட்கார்றேங்கிற வாழ்க்கையை முடிப்பதற்கு தேவன் உன்னை அழைக்கிறா. உன்னை சுற்றி 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 எந்த திசையில் பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் பாவத்தில் வாழ்ந்துட்டுருக்கான், யாராவது ஒருத்தர் மாட்டிகிட்டு இருக்கிறான், யாராவது ஒருத்தர் அடிமைப்பட்டிருக்கிறா, யாராவது ஒருத்தி கட்டப்பட்டிருக்கிறா. இப்படிப்பட்டவர்களை தேவன் மாற்றணும்னா முதல் காரியம், come out from a compromising life. இந்த வாழ்க்கை செய்கிறவர்களாலே மாத்திரம்தான் இன்டர்செசஸா விண்ணப்பிக்கிறவர்களாய் தேவ சமூகத்தில் இரு கரத்தையும் உயர்த்தி அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் நிற்க முடியும். சபையில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன், உன் ஜெபம் கேட்கப்படாது. உன் நெற்றியிலே அடையாளம் போடணுமா? நீ தேவ சமூகத்திலே திறப்பில் நிற்கிற ஒரு ஆளா மாறணுமா? உன்னோட காம்ப்ரமைசிங் லைஃபுக்கு முடிவை கொண்டு வா. போதும் விளையாடின நாட்கள், போதும் வேடிக்கை பார்த்த நாட்கள், போதும் தூங்கின நாட்கள். நேற்று இந்த வாலிப பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், 4 மணி நேரத்துக்கு மேலே தூங்காத, 3 மணி நேரம் அந்நிய பாஷை பேசாம சபையில் வந்து மைக்க தொடாத. போதும் நீ விளையாடின நேரங்கள். சபையிலே உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறத கூட்டத்துக்கு வந்தாலும் தகுதிப்படுத்திட்டு வா. தேவன் உன்னை பயன்படுத்துகிற காலம் வந்திருக்கிறது. சபை ஆராதனை என்று சொன்னால் எல்லா ஒரு காலகட்டத்தில் சனிக்கிழமை அந்த நாள் பேரை ஆயத்த நாள். முந்தின நாள் சாயங்காலம் ஒரு ஆயத்த ஜபம் நடக்கும். வாரம்னா கம்யூனியன் சர்வீஸ்னா அதுக்கு முந்தின நாள் உபவாச ஜபம் நடக்கும். சபையிலே எல்லாரும் கூடி வந்து உட்கார்ந்து அவர்கள் காத்திருந்து தங்களை பரிசுத்தப்படுத்தி தான் அடுத்த நாள் வந்து கம்யூனியனில் கை வைப்பாங்க. இன்று we are so light, we are compromised. நான் சொல்லுகிறேன், உன்னை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையில் பாவத்தை உன்னால் முடிவுக்கு கொண்டே வர முடியாது. நான் எழுதி தரேன். உன்னை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையில், உன் புருஷன் வாழ்க்கையில், உன் பிள்ளைங்க வாழ்க்கையில், உன் தகப்பன் வாழ்க்கையில், உன் உறவுகள் வாழ்க்கையில் குடிய முடிவுக்கு கொண்டு வரணுமா? பாவத்தை முடிவுக்கு கொண்டு வரணுமா? இச்சையை முடிவுக்கு கொண்டு வரணுமா? நான் சொல்கிறேன், நீ தீயா மாறு, விளையாட்டை நிறுத்திவிட. காலம்மா நியூஸு, 11 மணி நியூஸு, 4 மணி நியூஸு, 6 மணி, எனக்கு எத்தனை மணிக்கு நியூஸ் வரும்னு தெரியாது. ஒரு நியூஸை விடுறதில்ல. ஜெபிக்கப்போ. கவனிங்கள், முடிக்க போகிறேன். டைம் என்ன யாரா சொல்லுங்க? 35. கடைசி ஒன்று சொல்ல முடியும். ரைட். என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தால்
நான் உயரங்களுக்கு போக மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே விளையாட்டு இருந்தால் நான் மற்றவர்களுக்கு மற்றவருடைய பாவ வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர மாட்டேன். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல், இஃப் ஐ ஆம் இன் பெயின், எனக்கு இந்த வருஷம்லாம் பிரச்சனையே முடிவுக்கு வரலைங்க. தினம் தினம் பிரச்சனைகளினால் என் இருதயம் வலிக்கிறது. யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரில. ஐ எம் இன் பெயின். என் புருஷன் புரிஞ்சுக்கல, என் மனைவி புரிஞ்சுக்கல, என் பிள்ளைகளின் பேச்சு கேட்கல. என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் காயப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எப்பொழுதும் வலியோடு இருக்கிறேன், எப்பொழுதும் துன்பம் அனுபவிக்கிறேன் என்பதாய் நீங்கள் சொல்வீர்களானால் இட் இஸ் அகேன் அ சிக்னல். பிள்ளைகள் மறைவாய் உங்களுக்கு தெரியாமல் காரியங்களை செய்வதை நீங்க புரிஞ்சிருக்கீங்க. ஆனா பிள்ளைக்கு நீங்க சொல்றது புரியல, அது கேட்கல. காரணம் என்ன? வாட் இஸ் த சைன், வாட் இஸ் த சிக்னல்? நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். காதை திறந்து கேளுங்க. இட் இஸ் நத்திங் பட் சுற்றி இருக்கிறவன் யாரை பற்றி நினைக்கல, என் பிள்ளை என் குடும்ப மரியாதையை நினைக்கல, என்ன நினைக்கல, எனக்கு வண்டார இழப்ப நினைக்கல, என் புருஷனை நினைக்க. நிறைய மனைவி பேசுறதே கிடையாதுங்க. நிறைய மனைவி பேச என்னன்னே கேட்குற. இருக்கியா, சாப்பிட்டேனே. போன கிறிஸ்மஸ் ஆராதனையில் கொஞ்ச நேரம் கீழே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நான் கீழே பாஸ்டரிங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லோரும் வழியில் இருந்தாங்க. எப்படி டிஸ்டர்ப் பண்ணி உள்ளே வர்றதுன்னு தெரியாமல் அந்த கீழ் படியில் நின்று கொண்டு இருந்தேன். ஒன்றுமே கேட்கல எனக்கு பாஸ்டர் பேசினது. பக்கத்தில் அந்த கடையில் 2 சகோதரிகள் பேசி கொண்டிருந்தேன், கேட்டிருந்தேன். அதில் இந்த கடைக்கு வந்த சகோதரி சொல்கிறாங்க அந்த கடைக்கார மாட்டேன், ஒருவேளை இன்னைக்கு நான் சாக போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா என் புருஷன் சொல்ல, அப்படியா சாக போறியா, சோறு ஆக்கி வச்சுட்டு சாவு. நான் சாவணுன்னா கூட அந்த ஆள் சோறை செஞ்சு வச்சுட்டு சாவணுவான். அப்படி ஒரு அக்கறை இல்லாத மனுஷன், கரிசனை இல்லாத உறவுகள் உங்களை சுற்றி இருக்கிறதா? நான் எனக்கு அப்படின்ற வாழுகிற மனிதர்களோடு சோர்ந்து போயிருக்கீங்களா? there is a call. என்ன தெரியுமா? நீ தேவன் தனியாகவும் நீ தனியாகவும் செயல்படுகிற நேரங்கள் அதிகமாயிருக்கிறதுனாலே you are independent of Christ. யோவான் 14 வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பது எதுவோ அது உங்களுக்கு. என்னிலே நிலைத்திருந்தால் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. there are so many areas. ஆண்டவர் இல்லாம நான் என்னுடைய தனிப்பட்ட யோசனைகளினாலே, என்னுடைய விருப்பங்களினாலே, என்ன மனிதர்களினாலே ஆண்டவர் எஸ் சொல்லாத எத்தனையோ விஷயத்தை நீ தனிப்பட்ட விதத்திலே தீர்மானம் எடுத்து செய்ததினாலே 24 உன்னை சுற்றி தங்களை மாத்திரமே நினைக்கிற அநேகர் எழும்பி நிற்கிறார்கள். உன் மரியாதையை நினைக்கவில்லை, உன்னுடைய கஷ்டத்தை நினைக்கல, உன்னுடைய பாடுகளை நினைக்கல. ஏன்? you are still independent of Christ. நீ கிறிஸ்து, நீ அப்படி தீர்மானிக்குமா தனியா நிற்கிறார். நீ அவரை நினைக்கல, அவருக்கு என்ன தேவை நினைக்கல, அவருக்கு எது கனம் நினைக்கல, அவருக்கு எது அவசியம் நீ நினைக்கல. இன்று அதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். எந்த டிசிஷனையும் ஆண்டவர் வேண்டான்னு சொன்னா செய்யாதீங்க. அதுல என்ன இழப்பு வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, அதை ஆண்டவர் பார்த்துக்கும். ஆண்டவர் இல்லாத ஒரு காரியத்திலும் இடைப்படாது. கடைசி எனக்கு அப்படிப்பட்ட துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வரணும்னா என் துன்பங்களுக்கு முடிவு நான் ஆண்டவரோடு இணைந்திருப்பது தான். என்னை சூழ இருக்கிறவங்களுக்கு அநேகருக்கு துன்பம் இருக்கு. உண்மை என்ன தெரியுமா? நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை மாதிரி ஐயோ கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை. ஆனால் உண்மையாலே இந்த உலகத்திலே கஷ்டங்கள் என்றா அதை வார்த்தையில் விவரிக்க முடியாத எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட துன்பங்களில் நடந்து போகிறார்கள். சிஎம்சிக்கு போயிட்டாங்க, அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டாங்க. எனக்கு சிஎம்சியில் இந்த பெரியவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே தோணாது, ஒன்றுமே சரி. அப்படி இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள இங்கே கட்டி அதுங்களை நடத்தி தள்ளி அப்படி தூக்கிட்டு இந்த தாயும் தகப்பனும் ஓடி 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 அதை பார்க்கையிலே நிருதயம். சில குழந்தைகள் வலியில்
24 hours துடிக்கிறாங்க. ஒரு பிள்ளை காணா போயிருச்சு. ஒரு குழந்தை, ஒரு நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தை திடீர்னு காணோம். என் பிள்ளைய காணோம், என் பிள்ளைய காணோம், என் பிள்ளைய காணோம். இருக்குதான்னு தெரில, சித்திரிச்சான்னு தெரில, என்ன நடந்ததுன்னு தெரில. ஊர் உலகம் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கையில் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு மூலையிலே ஒரு பிச்சைக்காரி அந்த குழந்தைய தன் தோளில் போட்டு வேலைக்கு வேலை அது வாயில சாராயம் ஊற்றிக்கொண்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கா. அந்த குழந்தை ஒரு நல்ல சூழ்நிலையிலே வளர்க்கப்பட வேண்டிய குழந்தைகள் எத்தனையோ இன்னைக்கு நீங்கள் தெருவில் பிச்சைக்காரங்களை பார்க்குறீங்க. நான் நின்று ஒரு பொம்பளைகிட்ட கேட்டேன், எங்கே இந்த குழந்தைய காமின்னேன். அப்படியே ஹெசிடேட் பண்ணிட்டு இப்படின்னா, இது ஓ குழந்தை மாதிரியே இல்லையேன்னு ஓடுனா பாருங்க ஒரு ஓட்டம், அந்த திசையிலே காணோம். எத்தனை குழந்தைகளுடைய கதறுதலுக்கு தேவன் என்ன செய்வதென்று உன்னையும் என்னையும் தான் பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம இந்த சின்ன வலி நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கஷ்டங்களை, ஒரு வார்த்தையை தாங்க உனக்கு பலன் இல்லை, ஒரு சின்ன கஷ்டத்தை உனக்கு பொறுக்க பலன் இல்லை. இந்த உலகத்திலே கண்ணீரிலே பதில் இல்லாத பல சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள். ஒரு தாயை சந்தித்த அந்த தாய் சொன்னா, என் மகன் 7ஆம் கிளாஸ் படித்ததுலேருந்து எனக்கு எந்திரிச்சு டாய்லெட் போக முடியாது, எனக்கு பீரியட்ஸ் வந்தால் பேடு மாற்ற முடியாது. 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுல என் மகன் தான் எனக்கு புருஷனை விட்டு போயிட்டாரு, ஆனால் என் மகன் தான் என்னை படுக்கையிலே வைத்து பார்க்கிறான். எத்தனை அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்பாக வார்த்தையிலே சொல்ல முடியாத கண்ணீர் இருக்கிறது. அதற்கெல்லாம் பதில் நீதான், அதற்கு பதில் இயேசுதான். இயேசுவை சுமந்திருக்கிற நானும் நீயும் தான். ஆதி அப்போஸ்தல சபை அதை உணர்ந்து அவர்கள் சாதாரணமாய் வாழ மறுத்து இறங்கி தேவன் எங்கே போ சொன்னாரோ அங்கே போனார்கள். என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்தார்கள். சாதாரணமாக வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். இன்று சபை நான் நல்லா இருக்கிறதுக்கு, எனக்கு வீடு கட்டுறதுக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு, எனக்கு வேலை வாங்குறதுக்கு சபைக்கு வருது. ஆனால் அன்று சபையோ தன்னுடைய வீட்டை விற்று, தன்னுடைய வாழ்க்கையை திறந்து, தன்னுடைய சுகத்தை இழந்து தேவனுக்காக தெருவில் போச்சு. அந்த காலம் வந்திருக்கிறது. There is a call for the church to become an answer. நீயும் நானும் பதிலாய் மாறணும். ஆண்டவரே எனக்கு வரங்களை கொடுங்க, எனக்கு வல்லமையை கொடுங்க, நான் தெருவுக்கு போறேன் என்று சொல்லுகிற சிலர் இங்கே வேண்டும். சிலர் இல்லை, நம்ம எல்லாரும் போனோம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் தொட்டா ஒருத்தன் முடவனா இருந்தான் எந்திரிச்சு நடப்பான்னா, நான் வீட்டில் படுக்க மாட்டேன். ஆண்டவரே என்னை எங்கெல்லாம் போ சொல்லுகிறீரோ அங்கேயெல்லாம் போய் நான் வாகனத்திலே படுத்து நான் ஊழியத்தை நிறைவேற்றி நான் ஒப்பு கொடுக்கிறேன். Give me your power. Give me. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. சபை பதிலாய் மாற வேண்டிய நாட்கள் கண்களை